வணக்கம் தமிழகம். இது பேர் வந்து ஷெப்பர்ட்ஸ் பை அப்படின்னு சொல்கிற உணவு. இது பிரத்யேக உணவு எப்படின்னா, இது வந்து அயர்லாண்டு, இங்கிலாந்து, நியூசிலாந்து இந்த மாதிரி நாட்டில் ஆடு மேய்க்க போவாங்கள்ல, நம்ம கீதாரிங்க மாதிரி, நம்ம ஊரில் கீதாரிங்க இருக்க மாதிரி அவங்க ஆடு வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் தூக்குச்சட்டியில் இது வந்து மாமிசத்தில் உண்டாகும். ஒன்று வந்து ஆட்டுக்கறியில் செய்வாங்க, ஒன்று வந்து மாட்டுக்கறியில் செய்வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து ஆட்டுக்கறியில் செஞ்சது. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து எப்படின்னா, மாமிசத்தை கட் பண்ணி சின்ன சின்னமாக பாருங்கள், தெரியுதா, துணியை கட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரௌன் கிரேவி, ஆனியன், அப்புறம் கார்லிக்கு, சில பேர் அதில் வந்து பியர் யூஸ் பண்ணுவாங்க, கின்னஸ்ன்னு சொல்ல பியர், சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து க்ரீன் பீஸு, டைஸ் கேரட்டு, சின்ன சின்னமாக கேரட்டை கட் பண்ணி உள்ள போடுவாங்க. போட்டுட்டு அதை அப்படியே சமைப்பாங்க. அந்த ஆட்டுக்கறியோ இல்லை மாட்டுக்கறியிலையோ சின்ன சின்ன பீஸ் அதை நல்லா சமைச்சிட்டு இது மாதிரி வந்துடும். அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, உருளைக்கிழங்கு இருக்குல்ல, நம்ம உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நல்லா நச்சுட்டு நல்லா அரைச்சம்ப நல்லா மாவு பதத்தில் எடுத்துகிட்டு அதை மேலே பைப்பிங் வச்சு அதை ஆட் பண்ணுவாங்க. மேலே சேர்ப்பாங்க அந்த உருளைக்கிழங்கு இந்த மசிச்சதை. அதுக்கப்புறம் மேலே சீஸை போட்டு கவர் பண்ணிவிட்டு தூக்குவாளியில் வச்சு அதை வந்து அவங்க ஆடு மேய்க்கிறதுக்கு கொண்டு போய் வச்சுருவாங்க. இது வந்து ஏன்னா கெட்டு போகாமல் அந்த சுவை நல்லாயிருக்கும். அந்த ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு நாள் நம்ம புளியோதரை சோறு கட்டி போகிற மாதிரி தான். புளியோதரை 2 நாளைக்கு நிற்கும். பட் இது ஒரு நாளைக்கு ஒன்று நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாத தன்மை இருக்கும் அதில். அப்படியே இது பேர் வந்து காட்டேஜ் பை ஆர் ஷெப்பர்ட்ஸ் பை. சரியா? இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது நல்ல ஒரு சுவை. அப்புறம் ஸ்டொமக் ஃபில்லிங், வயிறு நிறையா இருக்கும். சாப்பிட்டோம்னா பசிக்காது, ரொம்ப பசி எடுக்காது. அப்புறம் ஒரு தடவை சாப்பிட்டோம்னா, ஒரு தடவை எடுத்து சாப்பிட்டோம்னா அன்டில் நைட்டு வரைக்கும் தூங்க போகிற வரைக்கும் அந்த மப்புத்தன்மை அப்படியே இருக்கும். அதுக்காக பசியை வந்து வேகமாக பசிக்காது. அதுக்கான தான் அங்கே உள்ள கீதாரிங்க ஆடு வச்சுருக்கவங்க ஃபார்மர்ஸ் வந்து இது வந்து ஒரு உணவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, இன்னமும் போயிட்டுருக்காங்க. அது வந்து இப்போ எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃபேவரட் ஃபுட்டு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி சைடில் கொடுக்குறது. இது வந்து இதை செய்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து அடுத்த காணொலியில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு காணொலியில் நான் போடுறேன். அப்படின்னு எப்படி செய்யலாம் வீட்டில் அப்படின்ட்டு. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.